Good morning, students. இன்னைக்கு வந்து நேத்து இன்ட்ரோடக்ஷன் டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு என்ன அப்படின்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட ஃபர்ஸ்ட் இது நான் நேத்து டேட்டா அப்படின்னு பேசினேன். டேட்டானா என்ன சொல்லுது, ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அந்த டேட்டானா என்ன, ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் டேட்டா, எத்தனை டைப் ஆஃப் டேட்டா இருக்குது, அதை எப்படிலாம் கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்குறோம். சரிண்ணா? இன்னைக்கு அதுதான் கிளாஸு. இந்த பேசிக்ஸை நல்லா புரிஞ்சுக்கணும். உனக்கு வந்து ப்ராக்டிக்கல் இந்த சென்ஸ் உனக்கு ப்ராக்டிக்கல் வைக்க போகிறது இல்லை. ஒரிஜினலாக டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு பிஹெச்டிக்கு கலெக்ட் பண்ண ஒரு கொஷினரையும் உனக்கு காமிக்கலான்னு வச்சிருக்கேன். அந்த டேட்டாவுக்கு எதாப்புல இதுதான் அப்படின்னு காமிக்கலான்னு நினச்சிருக்கிறேன். சரிண்ணா? ஓகே, ஃபர்ஸ்ட் டேட்டானா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எதையுமே ஒரு இன்ஃபர்மேஷனை, நீ எந்த இன்ஃபர்மேஷனாலும் சரி அது உண்மையா இருக்கணும். அந்த உண்மையை நீ கலெக்ட் பண்ண அப்படின்னா அதுதான் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உண்மையை நீ கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னா அதுதான் டேட்டா. சார் அப்போ எல்லா உண்மையும் கலெக்ட் பண்ணிடலாமா சார்? எந்த மாதிரி அப்படின்னா, இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல ஏதாவது காலையில போட்டிருப்பாங்க, பங்குச்சந்தை 35,000 புள்ளிகள் வீழ்ச்சி அடைந்து 35,000 புள்ளிகளை நோக்கி வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு போட்டிருப்பான். அது ஒரு டேட்டாவா சார்? ஆமா, டேட்டா தான். அடுத்த நியூஸே போட்டிருப்பான், இன்னைக்கு இந்த ஏதோ ஒரு பர்டிகுலர் ஊரை போட்டு அதில் 4 பேரை வெட்டி கொண்டார்கள். இது டேட்டாவா? டேட்டா தான். அடுத்த ஒரு பக்கத்துல போட்டிருப்பான், இன்று பிவி சிந்து ஒலிம்பிக்ல என்ன பண்ணாங்க, பிரான்ஸ் அடிச்சாங்க. அது ஒரு டேட்டாவா? உண்மைதான், அது எல்லாமே உண்மைதானே. உண்மை என்றாலே அது ஒரு டேட்டா தான். அடுத்தது ஒண்ணு இருக்கும், டாடா உற்பத்தி ஆலையில் 2022 ப்ராஃபிட் 10% அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த 10% டேட்டாவா? அதுவும் டேட்டா தான். ஏன் அப்படின்னா அது வந்து எஸ்டிமேஷன், அப்படிதானா? இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் என்ன அப்படின்னா உண்மைகள், இப்போ உள்ளது எஸ்டிமேஷன். அப்போ அந்த எஸ்டிமேஷனும் என்ன அப்படின்னா டேட்டா தான். அப்போ டேட்டா அப்படிங்கிறது ஒரு உண்மையா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வருங்காலத்தை பத்திய ஒரு கணிப்பு எஸ்டிமேஷனா இருக்கலாம். இந்த ரெண்டுமே என்னதுதான்? டேட்டா தான். சரிண்ணா? ஆனா என்ன அப்படின்னா, என்னோட ஸ்டடி நான் வந்து ஒரு பர்டிகுலரா ஒரு ரிசர்ச் பண்ண போறேன். அந்த ரிசர்ச்ல என்ன இருக்கும் அப்படின்னா, ஏதோ ஒரு குறிப்பிட்ட அமைப்பை பத்தி, ஒலிம்பிக்ல இந்தியா வாங்கியிருக்கிற கோல்டு மெடலும், பிரான்ஸ் மெடல், சில்வர் மெடல், 3 டைப் ஆஃப் மெடல்ஸ் இருக்கு இல்லையா? அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் நான் ஒரு ஹிஸ்டரி ப்ரொஃபசர். ஆதி காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஒலிம்பிக்ல வாங்கின மெடலை பத்தி நான் என்ன செய்யணும், ரிசர்ச் பண்ண போறேன். எனக்கு எது டேட்டா அப்படின்னா, பிவி சிந்து பிரான்ஸ் மெடல் வாங்கினாங்க பத்தியா, அது மட்டும் தான் என்னோட டேட்டா. மற்றது எல்லாமே பேப்பர்ல வந்து இருக்கக்கூடிய டேட்டா தான். ஆனா எனக்கு சம்பந்தப்பட்ட டேட்டா என்னது? பிவி சிந்து பிரான்ஸ் மெடல் வாங்கினது மட்டும்தான். ரெண்டாவது, நான் வந்து கார் உற்பத்தி ஆலைகளோட ப்ராஃபிட்டை பத்தி, இல்ல கார் உற்பத்தி ஆலைகளை எது சிறந்தது அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். எந்த உற்பத்தி ஆலை இப்போ இந்தியால நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். அந்த டைம்ல அப்படி ஒரு ஸ்டடி அப்படின்னா என்னோட டேட்டா என்னது? மாருதி காரோட அடுத்த வருஷம் எஸ்டிமேஷன் எவ்வளவு போயிட்டு இருக்குது, அதான் என்னோட டேட்டா. அப்போ டேட்டா அப்படிங்கிறது என்ன சொன்ன, சார் இப்போ ஒரு சின்ன டெக்னிக்கல் எரர், எனக்கு கனெக்ஷன் வந்து ஒரு ஒய்ஃபைல இருந்து கட் ஆயிடுச்சு. நான் அடுத்த ஒய்ஃபை மாத்துறது கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு, டிலே ஆயிடுச்சு. சாரி. அப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, அந்த டாடா உற்பத்தி ஆலைன்னு சொன்னேன் இல்லையா, நான் ஒரு கார் இண்டஸ்ட்ரியை பத்தி நான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு எதுதான், அந்த டாடா உற்பத்தி ஆலை தான் என்னோட டேட்டா. நான் மற்ற டேட்டாவெல்லாம் நான் என்ன செய்ய முடியாது, என் ஸ்டடிக்கு சம்மந்தப்பட்ட டேட்டாவா நான் அதை முடிவு பண்ண முடியாது. அப்போ அதுதான் ரொம்ப முக்கியம். எது முக்கியம் அப்படின்னா, எல்லாமே டேட்டா தான். ஆனா எனக்கான டேட்டா எது, என்னோட ஸ்டடியில நான் எந்த டேட்டாவை தேடிக்கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா, நேத்து ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ்ல ஒன்று சொல்லியிருந்தோம். டேட்டா அப்படிங்கிறது வெறுமனே என்ன இல்லை, இது மட்டும் கிடையாது. டேட்டா அப்படிங்கிறது ப்ரீ டிட்டர்மைன்ட் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தேன். அந்த ப்ரீ டிட்டர்மைன்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் எந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத நான் என்ன செய்யணும், முன்னாடியே முடிவு பண்ணணும். அப்படி நான் முடிவு பண்ணலை அப்படின்னா என்னால் என்ன செய்ய முடியாது, கரெக்டா? நான் அப்படி முடிவு பண்ணாம ஒரு ஸ்டடியை நோக்கி இறங்கினேன் அப்படின்னா, நான் கலெக்ட் பண்ற டேட்டா எல்லாம் கரெக்டா டேட்டாவா இருக்காது. எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனையும் எடுப்பேனே தவிர, நான் என்ன சொல்யூஷனை நோக்கி, இல்ல என்ன ஒரு கோலை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கணும், என் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எதுக்கு உதவும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கணும், அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்காது. கடைசியில எண்ட் ரிசல்ட்டா எந்த கம்பெனி, மாருதியா, டாட்டாவோ, இல்ல ஈச்சரோ, ஏதோ ஒரு கம்பெனி, எந்த கம்பெனி பெஸ்ட் கம்பெனி, சுசுக்கியோ, எந்த கம்பெனி பெஸ்ட் கம்பெனி அப்படின்னு என்னால என்ன செய்ய முடியாது. நான் தேவையில்லாத டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா என்னால கண்டுபிடிக்க முடியாது. சரிண்ணா?
ஸோ இப்போ என்ன சொன்னேன் அப்படின்னா, டேட்டானா என்ன உண்மைகள் இல்லைன்னா எஸ்டிமேஷன்ஸ் அப்படின்னு சொன்னேன். அந்த டேட்டாவும் எந்த மாதிரி டேட்டாவா இருக்கணும், எது என்னோட டேட்டா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும், நான் இந்த மாதிரி டேட்டாவை தான் கலெக்ட் பண்றேன் அப்படிங்கிறத நீ முன்னாடியே முடிவு பண்ணி அதை நோக்கி மட்டும் அந்த டைப் ஆஃப் டேட்டாவை மட்டும் என்ன செய்யணும், கலெக்ட் பண்ணணும். சரி சார், டேட்டா அப்படின்னு சொல்லிங்க நான் எங்க இருந்துலாம் எடுக்கலாம், எத்தனை சோர்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கு அப்படின்னு பார்த்தா, பிரைமரியா அதுல ஒரு அதாவது பொதுவா அதுல 2 டேட்டா இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா பிரைமரி டேட்டா, இன்னொன்னு செகண்டரி டேட்டா. உனக்கு குடுத்திருக்கிற மெட்டீரியல் வந்து எது சம்மந்தப்பட்டதுன்னா, தியரி எழுதுறதுக்காக சம்மந்தப்பட்டது. அது சம்மந்தமானது மட்டுமே இருக்கும். ஆனா, நான் என்ன செய்வேன், உனக்கு நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் குடுப்பேன். ஸோ கிளாஸ மிஸ் பண்ணிறாதீங்க. கிளாஸையும் கவனிங்க. ஒருவேள அந்த டைம்ல வந்து கவனிக்க முடியலன்னா, நான் அனுப்புற வீடியோவும் கேட்டுக்கோங்க. சரியா? ஃபுல் கிளாஸும் உனக்கு வீடியோ வரும். நான் ஆரம்பத்துல சொன்ன மாரி. பிரைமரி டேட்டா, செகண்டரி டேட்டா. பிரைமரினா என்னது? செகண்டரினா என்னது? அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் தான் ரிசர்ச் பண்றேன். நான் ஒரு பிஹெச்டி முடிச்சிருக்கேன். உங்களுக்கு உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் இயர் இல்லையா? நீங்க வர முன்னாடியே நான் அத முடிச்சுட்டேன். என்னோட பிஹெச்டி டைட்டில் என்ன அப்படின்னா, ஷாப்பிங் மால் கஸ்டமர் இருக்காங்க இல்லையா? தமிழ்நாடு ஃபுல்லா ஷாப்பிங் மால் கஸ்டமர்ல அவங்களோட பெர்செப்ஷன் அண்ட் ஆட்டிட்யூட் அப்படின்னு ஒரு டாபிக் பண்ணேன். அப்ப ஷாப்பிங் மால் கஸ்டமர பத்தி தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, நம்ம யார்ட்ட போய் கேட்கணும்? 2 பேர்ட்ட கேட்கலாம். ஒண்ணு வந்து அதே கஸ்டமர்ட்ட போய் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டினர குடுத்து, கொஞ்சம் கொஸ்டின குடுத்து அவங்கட்ட ஆன்சர் வாங்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, உங்க ஷாப்பிங் மால்ல வேலை பார்ப்பாங்க இல்லையா? அவங்கட்ட போய் கஸ்டமர் உங்கட்ட வந்து என்ன மாரி பொருள்லாம் வாங்குறாங்க? அந்த மாரியும் கொஸ்டின் கேட்கலாம். நான் தான் நேரடியா போய் கலெக்ட் பண்ணி கொஸ்டின கேட்டு அதுக்கு பதில் வாங்குறேன், உண்மைகள கண்டறியறேன் அப்படின்னா, அது பேரு பிரைமரி டேட்டா. சரிதானா? திரும்பவும் சொல்றேன். பிரைமரி டேட்டான்னா என்ன அப்படின்னா, நான் தான் ரிசர்ச் பண்றேன். என்னோட ஸ்டடி தான். நானே நேரா போய் இன்ஃபர்மேஷன திரட்டி இதுதான் உண்மை அப்படின்ட்டு நான் இன்ஃபர்மேஷன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா, அது பேர் பிரைமரி டேட்டா. இன்னொரு விதமான டேட்டாவும் நான் கலெக்ட் பண்ணேன். என்ன டேட்டா அப்படின்னா, ஷாப்பிங் மால் அப்படிங்கிற கான்செப்ட் 1990ல இருந்து இன்னைக்கு 2021 வரைக்கும் நான் ஸ்டடி பண்ணும்போது 2020 சப்மிட் பண்ணும்போது 2020 வரைக்கும் 2 டிகேட் 20 வருஷம். அந்த 20 வருஷத்துல அது அடைஞ்ச வளர்ச்சி எப்படி? இந்தியன் மார்க்கெட்ல அது எவ்வளவு ஆதிக்கம் செலுத்தி இருக்குது? இல்ல எவ்வளவு புறந்தள்ளப்பட்டிருக்கு? ஆரம்ப காலத்துலலாம் ஷாப்பிங் மாலுக்கு யாரும் போயிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப விலை அதிகமா இருக்கும். அப்படி இப்படின்னு நெறைய கருத்துக்கள் இருந்துச்சு. உங்களுக்கு முந்தின ஜெனரேஷன். சரிதானா? 10 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்க. அப்போ அந்த காலகட்டத்துல அது என்னெல்லாம் பிரச்சனைகள அனுபவிச்சுச்சு அப்படிங்கிறது நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப போய் மார்க்கெட்ல கேட்டா தெரியாது. உன்கிட்ட வந்து நான் அந்த காலத்துல உள்ள ஷாப்பிங் மால பத்தி கேட்டா, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. அது போக இதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் வந்துச்சு. என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஷாப்பிங் மால போறது ஒரு பெரிய பிரஸ்டீஜ் இஷ்யூ அப்படிங்கிறதுக்காகவே நெறைய பேர் ஷாப்பிங் மாலுக்கு போனாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு எல்லாருமே ஷாப்பிங் மால் போறாங்க. ஸோ அதுல ஒரு பிரஸ்டீஜே இல்ல. ஷாப்பிங் மால் ஒரு ஹேம்பர் குடுப்பான். அந்த ஹேம்பர் கையில அப்படி தூக்கிட்டு ஒரு பை குடுப்பான். அந்த பைய தூக்கிட்டு நான் வெளிய நடந்து வந்தா, "ஏப்பா இவர் ஷாப்பிங் மால்லே போய் வாங்கியிருக்கிறாரு. இவர் பெரிய பணக்காரரு." அப்படின்னு ஒரு இஷ்யூ இருந்துச்சு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. சரின்னா? ஆனா 5 வருஷம் கூட சொல்ல முடியாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப டாமினன்ட்டா இருந்துச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஒரு தாக்கம் இருந்துச்சு நம்ம தமிழ்நாட்டுல. ஆனா இப்போ அப்படி இல்ல. எல்லாருமே எங்க போறோம்? ஷாப்பிங் மால் போறோம். அப்ப இத பத்தி 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிரஸ்டீஜ் இஷ்யூ ஷாப்பிங் மால எந்த அளவுக்கு கட்டி போட்டுச்சு அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னைய மாரி ரிசர்ச் பண்ணியிருப்பான் பார்த்தியா ஷாப்பிங் மால? அவனோட ரிசர்ச் எடுத்து பார்க்கலாம். அவன் என்ன சொல்லியிருக்கிறான்? அவன் என்ன மாரி டேபிள்ஸ் போட்டிருக்கான்? அவனோட டேபிள்ஸ்ல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு எடுத்து பார்க்கலாம். அப்படி இல்லையா, பேப்பர்ல வந்திருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பேப்பர் கலெக்ஷன்ஸ் லைப்ரரி, சென்ட்ரல் லைப்ரரி போனா கிடைக்கும். எடுத்து பார்த்து ஷாப்பிங் மால் பத்தி எங்கெல்லாம் நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். எக்கனாமிக் டைம்ஸ் அப்படின்லாம் பத்திரிக்கை போடுறாங்க பார்த்தீங்களா? வெறுமனே வந்து எக்கனாமிய பத்தி மட்டும் பத்திரிக்கை நம்ம அக்கவுண்ட்ஸ், எக்கனாமி அத பத்தி மட்டும் போடுவாங்க. அந்த மாரி பத்திரிகைகள் எனக்கு இன்னும் ஈஸியா கிடைக்கும். அதுல எப்படின்னா எக்கனாமிய பத்தி தான். அது ரீட்டெயில் செக்டார பத்தி மட்டும் ஒரு பத்திரிகை வந்துச்சுன்னா, அந்த ரீட்டெயில் செக்டார பத்தி உள்ள பத்திரிகைகள்லாம் கடந்த 10 வருஷத்துல உள்ளத வாசித்தேன் அப்படின்னா, இந்த மாரி விஷயங்கள்லாம் எனக்கு நெறைய கிடைக்கும். அது போக இன்னொரு முக்கியமான என்னன்னா, கவர்ன்மென்ட் ரெக்கார்ட்ஸ். கவர்ன்மென்ட் வந்து இப்போ நெறைய பேர் பேசிட்டு இருக்காங்க இல்லையா? தமிழ்நாட்டோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்றாரு பணவீக்கம். இந்தியாவோட நிர்மலா சீதாராமன் நேத்து ஒரு அறிக்கை குடுத்திருக்காங்க. என்னால இதெல்லாம் குறைக்க முடியாது. அம் பிரைஸ் விலையெல்லாம் அதாவது அந்த ஃபியூயலுக்கான விலை, பெட்ரோலுக்கான விலையெல்லாம் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் குறைக்காது. காரணம் என்ன அப்டின்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில இருந்தப்ப, அ ஃபியூயலுக்கான பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணிட்டு போயிட்டாங்க அப்டின்னு சொல்றாங்க. அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நீங்க செகண்ட் இயர் தான். மேபி 3 இயர்ல அந்த ஃபியூயலுக்கான பாண்ட்ஸ் என்ன அப்டின்னு நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆனா அவங்க சொல்றாங்க இல்லையா, 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது தான் இப்ப பாதிக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா? இத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கவர்ன்மென்ட் ரெக்கார்டு என்னென்ன பாண்ட் வச்சிருக்காங்க, அதுக்காக இப்ப நம்ம கட்ட வேண்டிய கடன் தொகை எவ்வளவு இருக்கு? அப்படிங்கிறதெல்லாம் நிர்மலா சீதாராமன் அம்மையார் சொல்றது உண்மையில உண்மையா?
அப்படி இல்லைன்னா என்ன செய்யலாம் தெரியுமா? அதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளத எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோயேன். அப்போ காலங்காலமா எவ்வளவு பாண்ட் வாங்கிட்டு இருந்திருக்காங்க. இந்தியால உண்மையிலே 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் பாண்ட் வாங்குனாங்களா? இல்ல 1947 இண்டிபெண்டன்ஸ் அடைஞ்சதுலேருந்து இப்போ வரைக்கும் உள்ள ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா, எப்பல்லாம் பாண்ட் வாங்கியிருக்காங்க. அப்படி பாண்ட் வாங்குனதுனால பிரைஸ குறைச்சிருக்காங்களா? கூட்டியிருக்காங்களா? இல்ல பிரைஸ மாத்த முடியாம இருந்திருக்காங்களா? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம்? பார்க்க முடியும். என்னைய பொறுத்தவரையில கேட்டா, அந்த அம்மா சொல்றது உலகத்த ஏமாத்துறதுக்கான ஒரு இதுதான். உலகத்த ஏமாத்துறதுன்னா, ஏதாவது காரணம் சொல்லணும். தமிழ்நாடு அரசு ரூ. 3 குறைச்சுட்டான். அப்ப அவங்கள கேட்காங்க, குறைக்க முடியலையே அப்படின்னு கேட்கறதுக்காக, அவங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஆட்சியில பாண்ட் வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க. என்னால குறைக்க முடியாது. ஏன் அப்படின்னா 40% மேல வரிய கூட்டியிருக்கிறாங்க. ரூ. 40 மேல. அது கிட்டத்தட்ட பெர்சன்டேஜ்ல பார்த்தா நெறைய போயிருக்குது. பெட்ரோல் அத க்ரூட் ஆயிலோட விலை குறைய குறைய என்ன குறையல? பெட்ரோலோட விலை குறையல. வரிய கூட்டிக்கிட்டே இருந்து அதே பிரைஸ மெயின்டெயின் பண்றாங்க. அப்போ சென்ட்ரல் கவர்ன்மெண்டோட திட்டமிட்ட வேலை தான் இது. அதனால அதுல எந்த மாத்து கருத்தும் இல்ல. ஆனா அவங்க காரணம் காட்டுறது, இப்படி ஒண்ணு சொல்றாங்களா? அப்ப இந்த விஷயம் உண்மையா? இதுக்கு முன்னாடிலாம் பாண்ட் வாங்கவே இல்லையா? ஏன்னா, அ ஆ திரு வாஜ்பாய் இருந்திருக்காரு ஆட்சியில. அவர் காலத்துல பாண்ட் வாங்கவே இல்ல. அவங்களும் பிஜேபி தான் ஆட்சியில இருந்திருக்கு. அப்போ பாண்ட் வாங்கலையா? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா, பழைய டேட்டாவ எடுத்து பார்க்கணும். பழைய டேட்டா எங்க இருந்து கிடைக்கும்? கவர்ன்மெண்டோட ரெக்கார்ட்ஸ்ல இருந்து கிடைக்கும். சரி, நான் அரசியல் பேசணும்னு நினைக்காதீங்க. நான் இந்த காரணத்துக்காக தான் அத சொல்றேன். ஆ ஒரு காமர்ஸ் பீப்பிளா இருந்தா உனக்கு அரசியலும் சேர்ந்து தெரிஞ்சிருக்கணும். எக்கனாமி சம்மந்தப்பட்ட அரசியல் உனக்கு கட்டாயமா சேர்ந்து தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன். சரியா? ஓகே. அப்ப இந்த மாரி டேட்டாலாம் உனக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னா, பழைய இதுல இருந்து கிடைக்கும். இதுல கவர்ன்மெண்ட் ரெக்கார்ட்ஸ். அப்போ எந்தெந்த பாண்ட்லாம் வாங்குனாங்களோ அப்பப்ப ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி நான் என்னலாம் சொல்லியிருக்கேன்னா, பேப்பர்ஸ், வேற மேகசின்ஸ், பப்ளிஷ்ட் ரெக்கார்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, இல்ல இதுக்கு முன்னாடி யாராவது ரிசர்ச் பண்ணி அத பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்கன்னா, அன்பப்ளிஷ்ட் யாராவது இதுக்கு முன்னாடி ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. ஆனா எங்கேயும் பப்ளிஷ் பண்ணியிருக்க மாட்டாங்க. லைப்ரரீஸ்ல கிடைக்கும். அப்படி அன்பப்ளிஷ்ட் டேட்டா இதெல்லாம் கலெக்ட் பண்ணி, அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன எடுத்து நீ குடுத்த அப்படின்னா, அது வேற செகண்டரி டேட்டா. சரிதானா? நானே போய் நேரடியா கலெக்ட் பண்ண அது பிரைமரி டேட்டா. ஏற்கனவே கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ நோகாம நுங்கு சாப்பிடுற மாரி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, அது செகண்டரி டேட்டா. செகண்டரி டேட்டா நான் யூஸ் பண்ணக்கூடாதா? கண்டிப்பான முறையில நீ யூஸ் பண்ணலாம். ஆனா, அது எங்க இருந்து எடுத்த? யார் அது உண்மையிலே ஒரு ஆள் பப்ளிஷ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, அவரோட அனுமதி வாங்கணும். 2வது அவர் தான் அது உண்மையான ஆத்தர் அப்படிங்கிறத நீ அங்க கோட் பண்ணணும். அப்படி இல்லாட்டி அது பிளேஜரிசம்ல வந்துரும். பிளேஜரிசம்னா அடுத்த ஆளோட இத நீ யூஸ் பண்ணியிருக்க அப்படிங்கிறதுல வந்துரும். சரிதானா? அப்ப இந்த 2க்கும் என்ன நேச்சர்? இந்த இது சொல்றேன்னா, பிரைமரி டேட்டா ஒரிஜினலி கலெக்டட். ஆனா இது ஏற்கனவே இருக்கிற டேட்டாவ எடுக்கிறது. கலெக்டிங் ஏஜென்சி நான் தான் கலெக்ட் பண்றேன். இது ஏற்கனவே ஒரு ஆளு கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. வேற யாரோ கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சரிதானா? போஸ்ட் கலெக்ஷன் ஆல்டரேஷன்ஸ் இது என்ன அப்படின்னா, இது ஒரு முக்கியமானது என்னன்னா, ஆம் அடுத்த ஆள் செஞ்சு வச்சு அவர் அதாவது அவரு என்ன வச்சிருப்பாரு அப்படின்னா, அவர் உண்மையிலேயே கலெக்ட் பண்ணப்பட்ட டேட்டா வச்சிருக்க மாட்டாரு. அத அனலைஸ் பண்ண இன்ஃபர்மேஷனா குடுத்திருப்பாரு. அப்ப அந்த இன்ஃபர்மேஷன நம்மளால என்ன செய்ய முடியாது? மாத்த முடியாது. அவர் ஒரு எய்ம்ல கொண்டு வந்திருப்பாரு. அந்த எய்ம நான் எனக்கு ஏத்த மாரி மாத்த முடியாது. ஆனா நான் கலெக்ட் பண்ணியிருக்கிற டேட்டாவ எனக்கு ஏத்த மாரி நான் என்ன செஞ்சுக்கலாம்? மாத்திக்கிடலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கவனிச்சுக்க. இப்போ உனக்கு இன்னொரு ஒரு ஸ்க்ரீன்ல ஒண்ணு காட்டுறேன். காட்டும்போது என்னால என்ன செய்ய முடியும்? ஈஸியா அத புரிய வைக்க முடியும். நான் ஒரு கொஸ்டினர் வச்சிருக்கேன். கொஸ்டினர் ஷோ ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். இதுல ஃபர்ஸ்ட் ஏஜ் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஏஜ் டேஷ்ன்னு குடுத்துருக்கிறேன். அப்ப இந்த இடத்துல நான் என்னோட வயசு 30 நான் 13 போடுறேன். உன்னோட வயசு மேபி 19ஆ இருக்கலாம். நீ 19ன்னு போடுவ. எங்க அப்பாவோட வயசு 64. அவரு 64ன்னு போடுவாரு. இப்படி ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு நம்பர் போடுவாங்க. சரிதானா? அவங்களோட ஏஜ். நான் என்ன ஒரு டேட்டா போடுறேன் அப்படின்னா, இதோட ஒரிஜினல் டேட்டா உனக்கு காட்டணும்னா, நான் ஒரிஜினல் டேட்டா இந்த ஏஜ எப்படி என்ன செய்வாங்க? அதுல கொண்டு வருவாங்க அப்படிங்கிறதே காட்டுறேன். அந்த டேட்டா ஃபைல ஓப்பன் பண்ணா, மேபி அதுல ஓப்பன் பண்றதுல ஒரு சில சிரமம் இருக்கு. நான் என்ன என்ன செய்றேன்? உனக்கு வாயில சொல்றேன் கொஞ்சம் கவனிச்சுக்க. என்னன்னா, ஏஜ் 10 டூ 20 அப்படிங்கிற வயசுல இத்தன பேர் இருக்காங்க. அதுக்கு அடுத்து 20 டூ 30 இதுல இத்தன பேர் இருக்காங்க. 30 டூ 40 அதுல இத்தன பேர் இருக்காங்க. அப்படின்ட்டு நான் என்ன செய்வேன்? ஒரு கிளாசிஃபிகேஷன் குடுப்பேன். சரிதானா? ஓப்பன் ஆயிட்டு இருக்கு. அது உனக்கு வரும் இப்போ. நான் இத முன்னாடியே ஓப்பன் பண்ணி வைக்கணும்னு நெனச்சேன். பட் என்ன செய்யல தவறுதலா நான் ஓப்பன் பண்ணல.
சரியா? இந்த இருக்கு. அப்போ இதுல ஏஜ் எங்க இருக்கு அப்படின்னா, இந்த இருக்கு. நான் அப்ப ஏஜ்ன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன்ல, அதுக்கான டேபிள் வந்து இந்த தான் இருக்கு. அப்ப இதுல என்ன இருக்கு? கிளர்க், கேஷியர், ஆபீசர் அப்படின்னு 3 கேட்டகரி இருக்காங்க. அவங்களோட ஏஜ் பிலோ 30, 30 to 50, அபவ் 50. இப்போ ஒரு 25ன்னு குடுத்திருந்தாருன்னா இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இந்த 5 இருக்கு இல்லையா? இதுல ஒரு ஆளா இருந்திருப்பாரு. 65ன்னு குடுத்திருந்தா, இதுல ஒரு ஆளா இருந்திருப்பாரு. இப்படி இத என்ன செஞ்சிருப்பேன் அப்படின்னா, இது நான் உருவாக்குன டேபிள் தான். கலெக்ட் பண்ண டேபிள். இத நான் என்ன செஞ்சுட்டேன், இப்படி குடுத்திருக்கிறேன். அப்போ நான் இப்படி குடுத்தத இன்னொருத்தர் நீ பிற்காலத்துல எடுத்து இத யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோயேன், இத போய் நீ என்ன செய்ய முடியாது. 25 வயசுல 5 பேர் இருந்தாருன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா நான் பிலோ 30 இயர்ஸ்ன்னே தெளிவா சொல்லிட்டேன். அப்போ பிலோ 30 அப்படிங்கிறது 30 வயசா இருக்கலாம், 29 வயசா இருக்கலாம், 28 வயசா இருக்கலாம். எத்தன வயசு வரைக்கும்? 0வா இருக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. 1 வயசு வரைக்கும். 1 வயசு வரைக்கும் யாருனாலும் இருக்கலாம். எந்த வயசுக்காரனாலும் இருக்கலாம். அப்போ என்னால என்ன செய்ய முடியாதுன்னா, இத என்னால சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஆனா, நான் டைரக்ட்டா வயச மட்டும் வச்சிருக்கேன் இல்லையா? நான் கலெக்ட் பண்ணதுல என்ன வரும் அப்டின்னா, நான் கலெக்ட் பண்ணதுல டைரக்ட்டா வயசு மட்டும் இருக்கும். இங்க இருக்கு, இந்தா இருக்கு. இதுல 25, 30ன்னு வரிசையா எல்லாரோட வயசு இருக்கும். அப்போ நான் என்ன செஞ்சுக்கலாம்னா, இந்த பிலோ 13 இருக்கு இல்லையா? அத வந்து பிலோ 13னா ரொம்ப அதிகமா இருக்கு. நான் என்ன செஞ்சுக்கிறேன், பிலோ 20, 20 to 30, 30 to 40 அப்டின்னு டேபிள் போடணும்னு நெனச்சாலும் நான் போட்டுக்கிட முடியும். ஆனா, இந்த டேபிள வச்சு என்னால என்ன செய்ய முடியாது, பிலோ 20 எத்தன பேர் அப்படிங்கிறத என்னால பார்க்க முடியாது. இதுதான் வந்து எதுக்கு மீனிங் அப்படின்னா, அந்த இருக்கு இல்லையா? இந்த போஸ்ட் கலெக்ஷன் ஆல்டரேஷன்ஸ். செகண்டரி டேட்டான்னா ஏற்கனவே அவங்க டேபிள் போட்டே வச்சிருப்பாங்க. அத நான் என்ன செய்ய முடியாது, என்னால என் இஷ்டத்துக்கு மாத்த முடியாது. ஆனா பிரைமரி நான் கலெக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, எத்தன தடவனாலும் எனக்கு ஏத்த மாரி நான் அத மாத்தி என்ன செஞ்சுக்கலாம், அத போஸ்ட் பண்ணிக்கலாம். டைம் அண்ட் மணி. உண்மையிலே போய் நேர்ல போய் ஒரு ஆளையா பார்த்து கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா, டைம் அதிகமாகும், மணியும் அதிகமா செலவாகும். செகண்டரி டேட்டால அவ்வளவு செலவு இல்ல. சரிதானா? இதுதான் வந்து எப்படிலாம் பிரைமரி டேட்டா, செகண்டரி டேட்டா 2 டைப்ஸ் ஆஃப் டேட்டா. 2 சோர்சஸ் ஆஃப் டேட்டா. இன்னொன்னு டைப் அப்படின்னு சொல்றத விட 2 சோர்சஸ். ஏன்னா டைப்னா அதுக்கு வேற மீனிங் இருக்கு. சரிதானா? அப்போ டைப்னா வேற மீனிங் இருக்குன்னு சொன்னீங்களா சார்? டைப்னா என்ன? அதுதான் இன்னொரு இதுல காட்டுறேன். டைப்ஸ் அண்ட் சோர்சஸ் இருக்கு இல்லையா? டைப்ஸ் ஆஃப் டேட்டா. இதுல 2 விதமான டேட்டா இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா, குவான்டிடேட்டிவ் டேட்டா, இன்னொன்னு குவாலிட்டேட்டிவ் டேட்டா. குவான்டிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு நம்பர், ஏதோ ஒரு மெஷர்மென்ட். 1 கிலோ அரிசி வாங்குறேன். அதுல குவான்டிட்டி என்னன்னா 1 கிலோ. 1 லிட்டர் பால் வாங்குறேன். அதோட குவான்டிட்டி என்ன? 1 லிட்டர். அப்போ பால அளந்தா அது லிட்டர், ஒரு வெயிட் அளந்தா அது கிலோகிராம். இவனோட ஹைட் என்ன? 150 சென்டிமீட்டர், 177 சென்டிமீட்டர். அது சென்டிமீட்டர். சொல்றேன்ல 6 அடி, 5 அடின்னு சொல்றோம் இல்லையா? அது அளவு. அப்போ ஒவ்வொன்னும் அளக்குறதுக்கும் ஒவ்வொரு அளவு இருக்கு. அந்த அளவோட நம்பர நான் டைரக்ட்டா குடுத்தேன் அப்படின்னா, இப்ப ஏஜ் கூட சொன்னேன் இல்லையா? ஏஜ் எத்தனை இயர்ஸ்? நான் 13ன்னு சொன்னேன். அப்போ இது டைரக்ட்டா என்னது? ஒரு குவான்டிடேட்டிவ் டேட்டா. அப்போ அந்த டேட்டா டைரக்ட்டா ஒரு நம்பர சொல்லுச்சு, இல்ல ஒரு குவான்டிஃபை பண்ணுச்சு அப்படின்னா, அது என்னது? ஒரு குவான்டிடேட்டிவ் டேட்டா. இல்ல குவான்டிட்டியே சொல்லல. நான் உன்ட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கிறேன். என்ன அப்படின்னா, என் கிளாஸ் மத்த கிளாஸோட கம்பேர் பண்ணும்போது, அதாவது மத்த ஸ்டாஃபோட கிளாஸோட கம்பேர் பண்ணும்போது, என் கிளாஸ் எப்படி இருக்கு அப்படின்ட்டு உனக்கு ஒரு 3 ஆப்ஷன் கேட்கிறேன். குட், நியூட்ரல், பேட். அதாவது நல்லா இருக்கு, பரவால்ல, இல்ல மத்த கிளாஸ் ஸ்டாஃபோட கிளாஸோட கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. பேட் அப்படின்னு குடுக்குறேன். அப்ப இத என்ன செய்ய முடியாது அப்படின்னா, இதுக்கு ஒரு நம்பர் குடுக்க முடியாது. குட்னா 75%, நியூட்ரல்னா 50%, பேடுனா 25% அப்படின்லாம் என்னால என்ன செய்ய முடியாது? குடுக்க முடியாது. ஏன்னா, நான் உன்கிட்ட நம்பராவே கேட்கல. நீ குட், நியூட்ரல், பேடுன்னு தான் சொல்லியிருக்க. ஒரு குவாலிட்டிய தான் சொல்லியிருக்க. வாட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் மை கிளாஸ் அப்படின்னு கேட்டா, குவாலிட்டி இஸ் குட் அப்படின்னு சொல்லியிருக்க, இல்ல குவாலிட்டி இஸ் நியூட்ரல் அப்படின்னு சொல்லியிருக்க, இல்ல குவாலிட்டி இஸ் பேட் அப்படின்னு சொல்லியிருக்கிற. அப்ப அத நான் என்ன செய்ய முடியாது? ஒரு நம்பருக்குள்ள கொண்டு வரவே முடியாது. அப்படி நம்பருக்குள்ள கொண்டு வர முடியல அப்படின்னா, அதுதான் குவாலிட்டேட்டிவ் டேட்டா. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு இது காட்டினேன் இல்லையா? ஒரு கொஸ்டினர் வந்துச்சு இல்லையா? இந்த கொஸ்டினர பார்த்தேன் அப்படின்னா, இதுல ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு கீழ கொஞ்சம் கேட்டிருக்கேன். சரிதானே? இந்த 8வது கொஸ்டின் இருக்கு இல்லையா? இது ஒரு குவாலிட்டேட்டிவ் டேட்டாவுக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள். எக்ஸ்போஸ் யுவர் அக்ரீமெண்ட் ஆன் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். கீழ இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வாசிச்சு, நீ அக்ரியா? அதாவது எஸ் என்ன ஸ்ட்ராங்லி அக்ரி, ஏன்னா அக்ரி, என்ன நியூட்ரல், டி என்ன டிஸ்அக்ரி, எஸ் டி அப்படின்னா ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி. நீ அந்த ஸ்டேட்மெண்ட்ட பத்தி உன்னோட ஒப்பீனியன் என்ன? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலிமினேட்டட் பேப்பர் டாக்குமெண்ட்ஸ். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி புதுசா அந்த கம்ப்யூட்டர் யுகம் இருக்கு இல்லையா? பேப்பர் டாக்குமெண்ட் எல்லாம் இல்லாம பண்ணிருச்சு அப்படின்னு கேட்டா எல்லாருமே என்னதான் சொல்லுவாங்க? எஸ், ஐ எம் ஸ்ட்ராங்லி அக்ரி தட் அப்படின்னு தான் சொல்லுவான். ஒரு சில பேரு ஒரு சில இடத்துல பேப்பர் இருக்கதானே செய்யுது, ஐ அக்ரி தட் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் இந்த 2க்குள்ள ஆன்சர் நிறைய வந்திருக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட், உண்மையான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். சரினா? அப்ப இந்த இடத்துல ஒருத்தர் ஸ்ட்ராங்லி அக்ரின்னு சொல்றவரையும், ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரின்னு சொல்றவரையும், இவர் வந்து
என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த ஸ்டேட்மெண்ட்ட முழுசா நம்புறாரு. இவரு முழுசா ஏத்துக்கொள்றாரு. இவரு முழுசா ஏத்துக்கொள்ளல அப்படின்னு தான் உன்னால இன்டர்பிரட் பண்ண முடியுமே தவிர, இவரு 90 மார்க் குடுத்திருக்காரு, இவரு 10 மார்க் குடுத்திருக்காரு அப்படின்னு உன்னால சொல்ல முடியாது. அப்ப இதுதான் என்னன்னா குவாலிட்டேட்டிவ். இந்த இடத்துல சொல்லிடலாம் ஏஜ் அவருக்கு 30 30ங்கிற ஒரு நம்பர் 30 வயசுனா 30 அப்படின்னு சொல்லிடலாம் இல்லையா? ஆனா அத மாரி இந்த இடத்துல ஒரு நம்பரா இத சொல்ல முடியாது. ஆனா இதுக்குள்ள இருந்து ஒரு மீனிங் வருது. மீனிங்கே வரல அப்படின்னா அது ஒரு டேட்டா கிடையாது. இதுக்குள்ள இருந்து ஒரு முக்கியமான மீனிங் வருது. ஆனா அது எப்படி இல்ல? ஒரு நம்பரா இல்ல. அப்போ ஒரு மீனிங் வருது, ஒரு நம்பரா இல்ல. அப்ப அது ஒரு குவாலிட்டேட்டிவ் டேட்டா. அது குவான்டிட்டிய சொல்லல. அது ஒரு குவாலிட்டிய சொல்லுது. சரிதானா? குவாலிட்டேட்டிவ் டேட்டா. இதுதான் என்ன அப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் டேட்டா. இந்த குவான்டிடேட்டிவ் டேட்டாக்குள்ளேயும், குவாலிட்டேட்டிவ் டேட்டாக்குள்ளேயும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதத்தான் நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, குவான்டிடேட்டிவ் நம்பர்ஸ்ல சொல்றோம் இல்லையா? அதுல கன்டினியூயஸ் டேட்டா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் டிஸ்கிரீட் டேட்டா அப்படின்னு இருக்கு. ஒரு நெறைய கிளாசிஃபிகேஷன்ஸ் போகும். அதுல இந்த 2 ரொம்ப முக்கியமானது. அப்ப கன்டினியூயஸ்னா என்ன அப்படின்னா, இப்ப இந்த ஏஜ் இருக்கு இல்லையா? ஏஜே வந்து நான் எப்படி கேட்பேன் அப்படின்னா, பிலோ 20 டிக் பண்ணுங்க. நான் அந்த டேபிள் காட்டியனால, டேபிள்ல குடுத்திருக்கிற ஆப்ஷன் எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சுருவேன், இதிலயே குடுத்துருவேன். கொஸ்டினர்லயே குடுத்து, ஏஜ் அப்படின்னு டேஷ் குடுக்காம, பிலோ 20, 20 டூ 40, 40 டூ 60, அபோவ் 60 அப்படின்னு குடுத்தேன்னா, உன் வயசு எங்க இருக்கோ அதுல டிக் பண்ணிட்டு போயிருவேன். அப்போ இது என்ன அப்படின்னா, கன்டினியூயஸ். 0 டூ 20க்குள்ள இருக்கிற எல்லாருமே அந்த குரூப்புக்குள்ள தான் வருவாங்க. அவன் 1 வயசா இருந்தாலும் சரி, 19 வயசா இருந்தாலும் சரி. சரிதானா? 20 டூ 40க்குள்ள அவன் 25 வயசா இருந்தாலும் சரி, 39 வயசா இருந்தாலும் சரி, எல்லாருமே 20 டூ 40க்குள்ள தான் வருவாங்க. அப்ப இதுதான் என்ன அப்படின்னா, கன்டினியூயஸ் டேட்டா. சரிதானா? டிஸ்கிரீட் அப்படிங்கிறது இந்த ஏஜ் இருக்குல்லையா, இந்த நம்பர். இப்படி டைரக்ட்டா நம்பர குடுத்திருந்தா அது டிஸ்கிரீட். அப்படி இல்ல, ஒரு கன்டினியூயஸ் இது டூ இது அப்படிங்கிற மாரி கன்டினியூஷன் இருந்துச்சுன்னா, அது கன்டினியூயஸ் டேட்டா. கன்டினியூயஸ் டேட்டாவாவும் கலெக்ட் பண்ணலாம். டிஸ்கிரீட் டேட்டாவாவும் கலெக்ட் பண்ணலாம். கன்டினியூயஸ் டேட்டாவா நெறைய நம்பர்ஸ் உள்ள இருக்குது. சரிதானா? நான் என்ன செய்யல, இந்த இடத்துல அத காட்டல. இந்த கொஸ்டினர்ல அத குடுக்கல. மேபி இன்னொரு கொஸ்டினர் உனக்கு ஓப்பன் பண்ணி காட்டுனேன் அப்படின்னா இதா இருக்கும். நான் இதுல கீழ எதுலயும் குடுத்துருக்கேனான்னு பார்ப்போம். நான் அந்த அளவுக்கு இந்த இருக்கு பாத்தியா? மந்த்லி இன்கம்னு ஒண்ணு குடுத்துருக்கிறேன். இந்த மந்த்லி இன்கம் பார்த்த அப்படின்னா, மந்த்லி இன்கம் எப்படி இருக்கு? பிலோ 20,000 20,000க்கு கீழ சம்பளம். நீ 18,000 வாங்கிக்க, 17,000 வாங்கிக்க, 10,000 வாங்கிக்க, 5,000 வாங்கிக்க. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. நீ 20,000க்கு கீழ தான் சம்பளம் வாங்குற. 20,000 டூ 40,000 இதான் கன்டினியூயஸ் டேட்டா. கன்டினியூயஸ் டேட்டால ஒரு முக்கியமானது நீ என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த இத எடுத்துக்கோயேன். 20 டூ 40. அப்ப இதுல ஒரு லோயர் லிமிட் இருக்கும். ஒரு அப்பர் லிமிட் இருக்கும். 20,000 அப்படிங்கிறது லோயர் லிமிட். 40,000ங்கிறது அப்பர் லிமிட். இதுக்கு நடுவுல பார்த்தோன்னா 30,000 இருக்கும். சரியா? இதோட மீன் வேல்யூ 30,000. ஓகேவா? அதுபோல இதுல வந்து ஒரு கன்டினியூட்டி இருக்கும். 20 டூ 40 பிலோ 20 டூ 20 டூ 40 அப்படின்னா, இதுல 20 20,000 கூடுது. அடுத்தது 40 டூ 60 தான் இருக்கணும். கிளாஸ் இன்டர்வல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க? கிளாஸ் சிஎல், கிளாஸ் இன்டர்வல். அப்பர் லிமிட்ல இருந்து லோயர் லிமிட்ட கழிச்சா ஒரே வேல்யூ தான் வரணும். இங்க 20 டூ 40ன்னு சொல்லிட்டு இங்க 40 டூ 50ன்னு நம்ம போட முடியாது. சரினா? இங்கேயும் 60ல இருந்து 40 கழிச்சா 20,000 தான் வரணும். இங்க 40ல இருந்து 60 கழிச்சா 20,000 வந்துச்சுன்னா, இங்கேயும் அதே தான் வந்திருக்கும். மேபி நான் இது 20 டூ 30ன்னு போட்டா, அடுத்தது 30 டூ 40யா தான் இருக்கணும். சரினா? அப்பர் லிமிட்ல இருந்து எந்த ஆப்ஷன் எடுத்து பார்த்தாலும், அப்பர் லிமிட்ல இருந்து லோயர் லிமிட்ட கழிச்சா, உனக்கு எந்த தான் வரணும்? சேம் வேல்யூ தான் வரணும். இதுல கன்டினியூயஸ் டேட்டால. சரியா? இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்க. ஒரு அப்பர் லிமிட் இருக்கும். ஒரு லோயர் லிமிட் இருக்கும். அதுல என்ன இருக்கும்? அப்பர் லிமிட்ல இருந்து லோயர் லிமிட்ட கழிச்சா அது பேரு கிளாஸ் இன்டர்வல். அந்த கிளாஸ் இன்டர்வல் எல்லா ஆப்ஷன்லயும் எப்படிதான் இருக்கணும்? சேமா தான் இருக்கணும். சரினா? இந்த 2 எக்ஸ்க்ளூடட். இந்த 1 அதுக்கப்புறம் இது. இந்த 2ம் எல்லா இதுலயும் இருக்கும். இது எக்ஸ்க்ளூடட். இது ஏதாவது ஒரு பேசிக் கட் ஆஃப் குறிக்குது. சரியா? இது எக்ஸ்க்ளூடட். இது இருக்கலாம் அப்படி. மத்தபடி என்னதான் இருக்கணும்? அதே மாரி தான் இருக்கணும். சரியா? இது பேரு என்ன அப்படின்னா, கன்டினியூயஸ் டேட்டா. அடுத்ததா டிஸ்கிரீட் டேட்டா. டிஸ்கிரீட் நான் இப்ப சொன்னேன் இல்லையா? டைரக்ட்டா ஒரு நம்பர வாங்கி, அத கேட்டோம் அப்படின்னா, அந்த நம்பர் டிஸ்கிரீட் டேட்டால 2 விதமான டேட்டா இருக்கு. ஒண்ணு வந்து ஃபிராக்ஷன் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஏஜ்னா நான் 31 குடுத்துருக்கேன். என்னோட வெயிட் கேட்டா 64.5 கேஜி சொல்றாங்களா, அது ஃபிராக்ஷன். இது ஃபிராக்ஷன் இல்லாம இது டைரக்ட்டாவும் இருக்கலாம். ஸோ டிஸ்கிரீட் டேட்டா அப்படின்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்க. அதுல நம்பர்ஸ்ல நெறைய டைப் இருக்கு. சரியா? நான் அத உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. அடுத்து குவாலிட்டேட்டிவ் டேட்டா. நான் ஏற்கனவே குவாலிட்டேட்டிவ் டேட்டாவ நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதுல 2 டைப்ஸ மட்டும் நான் உனக்கு இது பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒண்ணு என்ன அப்படின்னா, நாமினல் டேட்டா. நாமினல் டேட்டா அப்படின்னா, இந்த கொஸ்டினர்லயே நான் 2மே குடுத்துருக்கிறேன். அதனால இந்த 2மே காட்டிடுறேன். நாமினல் அண்ட் ஆர்டினல் அப்படின்னு 2 வேல்யூ இருக்குது. கொஸ்டினர்ல மேல், ஃபீமேல் அப்படின்னு குடுத்துருக்காங்க பாத்தியா? இது நம்பரா இல்ல. அதாவது நம்பரா இருந்தா அது நியூமெரிக்கல் வேல்யூ. ஸோ அது என்ன ஆயிரும்? குவான்டிடேட்டிவ் டேட்டாவாயிரும். இது நம்பரா இல்ல. சரியா? அப்போ இது என்னது? ஒரு குவாலிட்டேட்டிவ் டேட்டா தான். இது ஒரு குவாலிட்டி தான் குடுக்குது. மேல் இல்லன்னா ஃபீமேல். இந்த மேல், ஃபீமேல
ஃபீமேல் மேல் போடுறேன்னு வச்சுக்கோங்க, ஏ ஃபீமேல் பி மேல்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க, இதனால மாறுமா? மீனிங் மாறுமா? மாற போறது இல்லை. எதுல போட்டாலும் மேல் மேல் தான், ஃபீமேல் ஃபீமேல் தான். இந்த இடத்துல விடோ ஆர் டிவோர்ஸ்ட ஏல கொடுத்துட்டு மேரிட 2வது கொடுத்துட்டு அன்மேரிட 3வது போட்டா இதோட மீனிங்லாம் மாறுமா? நான் மேரிடா இருந்தா மேரிட டிக் பண்ண போறேன், அன்மேரிடா இருந்தா அன்மேரிட டிக் பண்ண போறேன். இதோட மீனிங் என்ன செய்யாது? மாத்தி ஸ்வாப் பண்றதுனால மாறாது. அதே மாதிரி அன்மேரிட், மேரிட், விடோ, டிவோர்ஸ்னு கொடுக்கலாம். எப்படி கொடுத்தாலும் இதோட மீனிங் மாறாது. அப்போ ஆப்ஷன்ஸோட ஆர்டர் ஏபிசின்னு இருக்குல்லையா, அந்த ஆர்டரை மாத்தி கொடுத்தாலும் அதோட மீனிங் மாறாம இருந்து அது ஒரு குவாலிட்டேட்டிவ் டேட்டாவா இருந்தா அது வந்து நாமினல் டேட்டா. சரியா? குவாலிட்டேட்டிவ் டேட்டாவுக்குள்ள ஒரு குவாலிட்டியை குறிக்கிறது தான் நாமினல் டேட்டா. அதோட ஆப்ஷன்ஸை மாத்துறதுனால, ஸ்வாப் பண்றதுனால மாத்த முடியும், அதோட மீனிங்கே மாறாது அப்படின்னா அது பேரு நாமினல் டேட்டா. இன்னொன்னு ஆர்டினல், ORDINAL ஆர்டினல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதுதான் அந்த ஆர்டினல். இதுல நீ என்ன செய்ய முடியாது அப்படின்னா, அக்ரிய கொடுத்துட்டு ஸ்ட்ராங்லி அக்ரிய 2வது கொடுத்துட்டு 3வது நியூட்ரல் இப்படி கொடுக்க முடியாது. ஸ்ட்ராங்லி அக்ரி வந்தா கடைசியா ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி தான் வரணும். கட்டாயமா இது வந்து ஒரு ஒற்றைப்படை நம்பரா இருக்கும். அதாவது 3, 5, 7 அப்படின்னு ஆப்ஷன் போகும். நடுவுல இருக்கிறது நியூட்ரல் இருக்கணும். சரியா? இப்படி இருக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா, இது வந்து முக்கியமான ஒரு குவாலிட்டிவ் டேட்டாவோட அசஸ்மெண்ட் டைப்பு. இது பேர் என்ன? ORDINAL ஆர்டினல் டேட்டா. சரிண்ணா? இப்படி 2 டைப்ஸ் ஆஃப் என்ன டேட்டாஸ் இருக்குது? குவாலிட்டேட்டிவ் டேட்டா இருக்குது. ஒன்னு நாமினல், இன்னொன்னு ஆர்டினல். சரிண்ணா? உனக்கு இதுல ரேங்க் ரேங்க் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இவங்க ஆர்டினல்ல சொல்லாம டைரக்டா ரேங்க் மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ ரேங்க் இருக்கு இல்லையா? இப்போ சிம்பிளா ஸ்டாஃப், இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஒரு 5 ஸ்டாஃப் இருக்காங்கன்னா 5 ஸ்டாஃப் பேரையும் கொடுத்துட்டு எந்த ஸ்டாஃப் உனக்கு ரொம்ப பிடிக்கும் ரேங்க் பண்ணு அப்படின்னா நீ ஒரு ரேங்கிங் கொடுப்ப. இவங்க ஃபர்ஸ்ட், இவங்க செகண்ட், இவங்க தேர்ட் அப்படின்னு. சரிண்ணா? இப்போ கிளாஸ்ல உன்னோட மார்க்ஸ் அடிப்படையா வச்சு ரேங்க் பண்ண சொன்னா நான் உனக்கு ஒரு ரேங்க் கொடுப்பேன். அப்படி எது அடிப்படையா வச்சாலும் ரேங்க் பண்ண சொல்றது ரேங்க் டேட்டா. சரிண்ணா? இதுல ஆர்டினல் அப்படிங்கிறது கொடுக்கல, அதனால நான் உனக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி அந்த ஸ்பெல்லிங்கோட ORDINALன்னு சொன்னேன். இதுல இல்ல, ஆனா ஆர்டினல் ஒன்று இருக்கு. சரியா? ஒரு சில பேர் நாமினலையும் ஆர்டினலையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்களும் என்னது ரெண்டே ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ செகண்டரி டேட்டா, பிரைமரி டேட்டாவை நான் அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா? அடுத்து உனக்கு தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த டேட்டா கலெக்ஷன் இருக்கு இல்லையா, இதுல என்னென்ன மெத்தட் இருக்கு அப்படின்னு. இதுல வந்து பிரைமரில இருக்கிறது ஒன்று கொஸ்டினர் மெத்தட், அப்புறம் இன்டர்வியூ ஷெட்யூல் மெத்தட். பிரைமரி டேட்டாவை கலெக்ட் பண்றதுக்கு ஏதாவது டூல்ஸ் இருக்கணும் இல்லையா? எப்படிலாம் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று ஃபர்ஸ்ட் இதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த சில இதுல இல்ல, நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்வியூ, ஓரல் இன்டர்வியூ. நேரா போய் பார்த்து அவங்கள்ட்ட கேட்டு நம்ம என்ன செஞ்சுக்கிறது, இன்ஃபர்மேஷனை வாங்குறது, ஓரல் இன்டர்வியூ. சரிதானே? இதோட பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நேரடியா நம்ம போய் பார்த்து வாங்குறதுனால அவன் உண்மையே சொல்றானா, அவன் பொய் சொல்றானா அப்படிங்கிறத நம்மளால என்ன செய்ய நிதானிக்க முடியும். கண்ணை பார்த்து பேசுறதுனால அவன் சொல்ற டேட்டா வேலிடா இல்லையா அப்படிங்கறத நம்மளால முடிவு பண்ண முடியும் ஆஸ் ரிசர்ச்சரால. அதுல உள்ள மைனஸ் என்ன அப்படின்னா, இதுக்கு நிறைய டைம் செலவாகும். ஒவ்வொருத்தனையா பார்த்து கேட்கணும் அப்படின்னா டைம் செலவாகும், நேரம் செலவாகும். அவ்வளவு முக்கியமான பிரச்சனையா இருந்தா மட்டும்தான், இன்வெஸ்டிகேஷன்ஸ் மட்டும்தான் அப்படி நடக்கும். அடுத்ததா இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா, இன்வெஸ்டிகேட் கேள்வி கேட்கிறாரு இல்லையா, அவரோட திறமை இதுல முக்கியமானது. அவர் திறமையான ஆளா இருந்தாதான் நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனை வாங்க முடியும். இந்த 3 மைனஸும் அதுல இருக்கு. சரிண்ணா? ஓகே. இது என்ன அப்படின்னா இன்டர்வியூ மெத்தட். இன்டர்வியூ மெத்தட் அப்படின்னா இன்டர்வியூ ஷெட்யூல் இருக்கு, அதோட கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாது. இன்டர்வியூ மெத்தட் பர்சனல் இன்டர்வியூ இல்ல, டைரக்ட் இன்டர்வியூ மெத்தட். இன்னொன்னு என்ன அப்படின்னா டேட்டா கலெக்ஷன் மெத்தட் இருக்கு. டேட்டா கலெக்ஷன் வேற. இன்னொன்னு எப்படி பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டினர்னு ஒன்று கொடுக்கலாம், இல்ல இன்டர்வியூ ஷெட்யூல்னு ஒன்று கொடுக்கலாம். அது வேற ஒண்ணுமே இல்ல. இப்ப நான் உனக்கு காட்டினேன் இல்லையா, இது ஒரு கொஸ்டினர். இது ஒரு கொஸ்டினர். இந்த மாதிரி நிறைய செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அவங்கள்ட்ட என்ன கேட்கணுமோ அதை எல்லாம் டைப் பண்ணி வச்சுட்டு ஒரு ஷீட்டை வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட கொடுத்து அவங்கள ஃபில்அப் பண்ண சொல்லிட்டு நம்ம வந்துருவோம். அதாவது அவங்களுக்கு போஸ்டர்ல அனுப்பியோ இல்லை ஏதோ ஒரு விதத்துல ஒரு ஆள்கிட்ட கொடுத்து கூகுள் ஃபார்ம்லயோ கொடுத்து அவங்களை ஃபில்அப் பண்ண சொல்லிட்டு நம்ம வந்துருவோம். நம்ம அந்த இடத்துல இருக்க மாட்டோம். அவங்க நம்மளுக்கு போஸ்டர்லயோ இல்லை ஏதோ ஒரு முறையில நமக்கு அனுப்பி வைப்பாங்க. கலெக்ட் பண்றவருக்கும் யாரு இன்ஃபர்மேஷன் கொடுக்காரோ அவருக்கும் நேரடியா ஒரு தொடர்பு இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அது பேர் கொஸ்டினர் மெத்தட். இதே செட் ஆஃப் கொஸ்டின்ஸ், டைப் பண்ணப்பட்ட கொஸ்டின் சார் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண சொல்லி அவங்க பக்கத்துலேயே இருந்து கொடுத்து வாங்குறாங்களே. இப்போ நீ நிறைய பார்த்துருப்பேன், நான் பிஹெச்டி பண்றேன், அவங்ககிட்டே வந்து நேரடியாக கொடுத்து வாங்குவாங்க. உனக்கு அதுல என்ன டவுட் இருந்தாலும் உடனே அவங்ககிட்ட இதுக்கு என்ன ஆன்சர் போடணும், இதுக்கு இப்படி ஒரு டவுட் இருக்கு அப்படின்னு நீ கேட்க முடியும். சரியா? அப்படி அவங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா அது பேர் இன்டர்வியூ ஷெட்யூல். இந்த இடத்துல கொஸ்டினர் இருக்கு இல்லையா, அது பதிலாக என்ன சொல்லுவோம், இன்டர்வியூ ஷெட்யூல் மெத்தட். ஸோ கொஸ்டினருக்கும் இன்டர்வியூ ஷெட்யூலுக்கும் அந்த ஒரே ஒரு வித்தியாசம் தான். மற்றபடி எல்லாமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும், டைப்டு கொஸ்டின் தான். ஆனா கொஸ்டினர் அப்படின்னா
கலெக்ட் பண்ற ரிசர்ச்சரோட பிரசன்ஸ் அங்க இருக்காது. அவர் அங்க இருக்க மாட்டாரு. கொஸ்டின் மட்டும் குடுத்துட்டு, அவங்க ஃப்ரீ டைம்ல டிக் பண்ணி எப்பனாலும் டிக் பண்ணலாம். டிக் பண்ணி அவன்ட்ட குடுத்துரலாம். ஆனா இன்டர்வியூ ஷெட்யூல் அப்படின்னா, அத டிக் பண்ணும்போது, ரெஸ்பான்ஸ் டிக் பண்ணும்போது, கட்டாயமா யார் கூடவே இருப்பா? அந்த கலெக்ட் பண்றவரு கூடவே இருப்பாரு. இதான் அந்த 2க்குள்ள வித்தியாசம். இதுல பிளஸ் அண்ட் மைனஸ் பாத்த அப்படின்னா, இன்டர்வியூக்கு பாத்த மாரி இன்டர்வியூ ஷெட்யூலுக்கும் நீ என்ன செய்யணும், ஒரடியா போய் பார்த்து மீட் பண்ணணும். டைம் அதிகமாகும், செலவு அதிகமாகும். அதே நேரத்துல உனக்கு ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குன்னா, போய் கேட்கறதுல கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே நீ கலெக்ட் பண்ணிரலாம். அவங்க டிக் பண்றதும் கொஞ்சம் வேலிடா இருக்கும். நம்ம பக்கத்துல இருக்கிறதுனால அவங்க உண்மையாவே ஓரளவுக்கு டிக் பண்ணுவாங்க. ஆனா கொஸ்டினர்ல உள்ள ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா, ஆப்போசிட். இன்டர்வியூ ஷெட்யூல பத்தி சொன்னேன். இப்ப கொஸ்டினர் சொல்றேன். கொஸ்டினர்ல உள்ள ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா, நான் இங்க இருந்து டெல்லியில உள்ளவர்ட்டயோ, இல்ல சைனால உள்ளவர்ட்டயோ ஒரு இமெயில் பண்ணியோ, இல்ல போஸ்டல்ல அனுப்பியோ நான் என்ன செஞ்சிரலாம், கலெக்ட் பண்ணிரலாம். எனக்கு நெறைய செலவாகாது. இங்க இருந்து நான் டெல்லிக்கு ஒரு கொஸ்டின் அனுப்புனா எனக்கு ரூ. 5 தான் செலவாகும் போஸ்டல் சார்ஜ். அவர் திருப்பி அனுப்புறதுக்கும் ரூ. 5 தான். மொத்தத்துல ரூ. 10ல அது செலவு முடிஞ்சிரும். ஆனா நான் இங்க இருந்து டெல்லி போயிட்டு வரணும்னா சார்ஜஸ் பார்த்தேன்னா, அது பெரிய ஹியூஜா இருக்கும். டைம். நான் ஒரே நேரத்துல 1000 பேருக்கு அனுப்பி விட்டேன் அப்படின்னா, அவங்க எல்லாத்தையும் டிக் பண்ணி திருப்பி அனுப்பி விடுறதுக்கு 1 மாசத்துக்குள்ள மேபி முடிஞ்சிரலாம். அவங்க அனுப்பாம இருக்கலாம். ஆனா அனுப்பிவிட்டா 1 மாசத்துக்குள்ள கலெக்ஷனே முடிஞ்சிரும். ஆனா நான் தமிழ்நாடு ஃபுல்லா ஒவ்வொரு ஊருக்கா போய் கலெக்ட் பண்ணா 1 மாசத்துல முடிக்க முடியுமா? கட்டாயமா முடியாது. அப்ப இந்தியா ஃபுல்லா போனா 1 வருஷத்துல கூட என்னால என்ன செய்ய முடியாது? முடிக்க முடியாது. இது இந்த டைமும், காஸ்ட்டும் கொஸ்டினர்ல ரொம்ப அதிகம். ஆனா இன்டர்வியூ ஷெட்யூல்ல ரொம்ப கம்மி. அப்ப கொஸ்டினர்ல என்ன சார் டிஸ்அட்வான்டேஜ்? அப்படியே போயிரலாமா? எதுக்கு எல்லாரும் இன்டர்வியூ ஷெட்யூல் வராங்க அப்படின்னா, நான் ஒருத்தருக்கு போஸ்ட் பண்றேன். அவர் கட்டாயமா அத பார்க்கணும், அத டிக் பண்ணணும், திருப்பி அனுப்பணுங்கிற கட்டாயம் அவருக்கு கிடையாது. ஏன்னா, நேர்ல போய் பார்த்தாலாவது, ஐயோ! வந்திருக்காங்களே, நம்மள தேடி வந்துட்டாங்கன்னு டிக் பண்ணி குடுப்பாங்க. ஆனா கொஸ்டினர் வந்து பாதி கொஸ்டினருக்கு மேல திரும்பவே வராது. இதோட ரெஸ்பான்ஸ் ரேட் ரொம்ப கம்மி. எத கம்பேர் பண்ணும்போது? இன்டர்வியூ ஷெட்யூல கம்பேர் பண்ணும்போது. சரினா? ஆ அதே போக அவரு டிக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. நடுவுல ஒரு டவுட் வந்திருக்கும். இதுல என்ன மீன் பண்ணி இந்த ரிசர்ச்சர் கேட்கிறாரு அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா, ரிசர்ச்சர கான்டாக்ட் பண்ண முடியாது. அவர்ட்ட கேட்கவும் முடியாது. அப்படிங்கும்போது அவர் அப்படியே மூடி வச்சுட்டு போயிருவாரு. அதனாலயே என்ன ஆகும்? ஒண்ணு அப்படியே மூடி வச்சுட்டு போவாரு. அப்படி இல்லாட்டி அவர் நினைச்சத போட்டு குடுத்துருவாரு. அப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் இவர் என்ன சம்மந்தம் இல்லாம ஆன்சர் பண்ணியிருக்காரு. இந்த கொஸ்டின நம்ம எடுக்கவே முடியாது அப்படின்னு ரிஜெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த கொஸ்டினர ரிஜெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். வேலிடிட்டியும் ரொம்ப கம்மி. இந்த 2மே அதுல வேலிடிட்டி அண்ட் ரெஸ்பான்ஸ் எதுல ரொம்ப கம்மி? கொஸ்டினர் மெத்தட்ல ரொம்ப கம்மி. சரினா? இதுதான் உனக்கு அடுத்தடுத்து குடுத்திருப்பாங்க. நான் இதுல இல்லாததையும் சேர்த்து சொல்றேன். இதுக்கு அடுத்த கிளாஸ்ல கொஸ்டினர் இந்த டேட்டா கலெக்ஷன்ல என்னலாம் மெத்தட் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு என்னலாம் பார்த்தோம்னா, டேட்டானா என்னன்னு பார்த்திருக்கிறோம். 2வது சோர்சஸ் ஆஃப் டேட்டா எங்க இருந்துலாம் நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணலாம். ஒண்ணு பிரைமரி, இன்னொன்னு செகண்டரி. பிரைமரினா என்னது? பிரைமரினா நேரடியா நம்மளா போய் கலெக்ட் பண்ண ரிசர்ச்சரா போய் கலெக்ட் பண்ண பிரைமரி. இல்ல ஏற்கனவே ஒருத்தர் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறத நம்ம எடுத்தா செகண்டரி அப்படின்னு பார்த்தோம். அடுத்ததா என்ன பார்த்தோம் அப்படின்னா, பிரைமரி டேட்டால என்னெல்லாம் டேட்டா டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். பிரைமரி அண்ட் செகண்டரில 2க்குமே வரும். டேட்டா டைப்ஸ். குவான்டிடேட்டிவ் டேட்டா, குவாலிட்டேட்டிவ் டேட்டா. நம்பர்ஸ்ல மீன் பண்றது குவான்டிடேட்டிவ். ஏதாவது ஒரு குவாலிட்டியை சொன்னா, இல்ல ஏதாவது மேல், ஃபீமேல் அந்த மாதிரி ஏதாவது குவாலிட்டியை சொன்னா அது குவாலிட்டேட்டிவ் டேட்டா. குவான்டிடேட்டிவ்ல டேட்டால என்னெல்லாம் பார்த்தோம்? டிஸ்கிரீட் டேட்டா, கன்டினியூஸ் டேட்டா. டிஸ்கிரீட்னா டைரக்டா நம்பர்ஸ் குடுத்து 18 வயசு, 20 வயசு, 10 கிலோ அப்படின்னு டைரக்டா நம்பர குடுத்தா அது டிஸ்கிரீட். இன்னொன்னு கன்டினியூஸ் டேட்டா. பிலோ 20 to 40 இயர்ஸ், 40 to 60 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், அபவ் 60 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அப்படின்னு கன்டினியூஸ் குடுத்தா அது கன்டினியூஸ் டேட்டா. கன்டினியூஸ் டேட்டால என்னெல்லாம் முக்கியமா இருக்கணும்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு லோயர் லிமிட் இருக்கணும், ஒரு அப்பர் லிமிட் இருக்கணும். 2யும் கழிச்சு பார்த்தா எந்த ஆப்ஷன் எடுத்தாலும் ஏபிசி எந்த ஆப்ஷன் எடுத்தாலும் அப்பர் லிமிட்ல இருந்து லோயர் லிமிட்ட கழிச்சா ஒரே வேல்யூ வரணும். அது பேரு கிளாஸ் இன்டர்வல் அப்படின்னு பார்த்தோம். அப்படிதானா? அதுக்கப்புறம் குவான்டிடேட்டிவ் டேட்டால குவாலிட்டேட்டிவ் டேட்டால நாமினல் டேட்டா. ஆப்ஷன்ஸ மாத்தி போட்டாலும் அதோட வேல்யூ மாறாம இருந்துச்சுன்னா, அதோட மீனிங் மாறாம இருந்துச்சுன்னா, அது என்னது? நாமினல் டேட்டா. இல்ல ஹைலி சாட்டிஸ்ஃபைடு, நியூட்ரல், இல்ல ஸ்ட்ராங்லி அக்ரி, நியூட்ரல், டிஸ்அக்ரி, ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி இந்த மாதிரி ஆப்ஷன் குடுத்து மாத்தி போட்டு அதோட மீனிங் மாறுச்சுன்னா, அது பேரு ஆர்டினல் டேட்டா அப்படின்னு பார்த்தோம். கடைசியா கலெக்ஷன் டெக்னிக்ஸ்ன்னு பார்க்கும்போது, டைரக்ட் இன்டர்வியூ, கொஸ்டினர், இன்டர்வியூ ஷெட்யூல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்னும் ஒண்ணு அதுல உனக்கு மறந்துட்டேன் என்ன அப்படின்னா, இந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்கு பார்த்தியா? இது ஒன் ஆஃப் த டெக்னிக். சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் என்ன செய்வாங்கன்னா, யார்ட்டயும் போய் கேட்க மாட்டாங்க. மக்களோட மக்களா வந்து டெல்ஃபி டெக்னிக்னு சொல்லுவாங்க. DELPHY டெல்ஃபி டெக்னிக். சரினா? டெல்ஃபி டெக்னிக்னா என்ன அப்படின்னா, யார்ட்டயுமே கேட்க மாட்டாங்க. அந்த இடத்துல போய் ஏன்னா கேட்டா இன்ஃபர்மேஷன் வராது. எவனாவது ஒருத்தன் கொலை செஞ்சிருக்கானா, ஒரு ஊருக்குள்ளேயே செஞ்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. தூத்துக்குடியில வந்து ஏதோ ஒரு ஏரியால கொலை நடக்குது. அப்போ அந்த கொலை செஞ்சவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா,
சிபிஐ வந்து ஒரு மாறு வேஷத்துல உள்ள வருவாங்க. எல்லாத்தையும் சும்மா டீ கடையிலன்னு பேசுற மாரி வெட்டிப்புட்டாங்களாப்பா ஆவுன்னு பேசுவாங்க. யார்ட்டயும் போய் யார் வெட்டினா என்னன்னு போலீஸ்காரன் ட்ரெஸ் போட்டு வந்து விசாரிக்கிற மாரி விசாரிக்க மாட்டாங்க. ஆனா அப்படியே உள்ளே சுத்தியே என்ன செய்வாங்க, கூட்டத்தோட கூட்டமா இருந்து கண்டுபிடிப்பாங்க. டெல்ஃபி டெக்னிக். சரியா? இது அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு மட்டும் இல்ல. இந்த சின்ன பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா? அதாவது கிண்டர் கார்டன் படிக்கிறவங்க 5 வயசு, 4 வயசு பிள்ளைகள்ட்டலாம் போய் கேள்வி கேட்டா அதால என்ன செய்ய முடியாது? பதில் சொல்ல முடியாது. அப்ப அந்த மாரி பிள்ளைகள்ட்ட இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணனாலும் அப்படியே கிண்டர் கார்டன்லயே போய் இருந்து அவங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்? சின்ன பிள்ளையருக்கு ஒரு முட்டாய் நீ போட போற அப்படின்னா, என்ன கலர்ல அந்த பிராண்ட் போட்டா நல்லா இருக்கும்? எந்த மாரி படம் போட்டா சின்ன பிள்ளைகள் விரும்பும்னு தெரிஞ்சுக்கணும்னா, நீ இந்த மாரி தான் என்ன செய்யணும்? கலெக்ட் பண்ணணும். சரியா? இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம டேட்டாஸ பத்தி பார்த்திருக்கிறோம். நாளைக்கு சாம்பிளிங் அப்படின்னு ஒண்ணு பார்க்க போறோம். இது வந்து டேட்டாவோட அடுத்த கட்டம். சாம்பிளிங்னா என்ன? அதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத என்ன செய்யலாம்? நாளைக்கு பார்க்கலாம். நான் நேத்து சொன்ன அந்த அனுப்பிவிட்ட வீடியோவ பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அப்படி இல்லாட்டாலும் என்ன செய்யுங்க, டைம் கிடைக்கும்போது அத பாருங்க. அந்த மாரி விஷயங்கள்லாம் உங்கள என்ன ஆக்கும்? நல்ல ஒரு காமர்ஸ் பீப்பிளா ஆக்கும். ஓகே தானா? இன்னைக்கு கிளாஸ் இதோட போதும். ரொம்ப நேரம் பேசிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன செய்யலாம்? நாளைக்கு லீவுன்னு நெனைக்கிறேன். நாளைக்கு கவர்ன்மெண்ட் லீவு. முடிஞ்சா நாளான்னைக்கு என்ன செய்யலாம்? நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க் யூ. தேங்க் யூப்பா.